சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகழ் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளிலுமே மேலோங்கி நிக்குது. தமிழகத்திலும் இந்தியாவிலுமே அவருக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதே போல ஜப்பான் போன்ற அயல் நாடுகளிலுமே ரஜினி சாருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. அந்த வகையில தற்போது நியூசிலாந்து நாட்டிலுமே ரஜினி சாருடைய புகழ் பரவி இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதாவது தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஆதித்யா அசோக் அப்படின்றவர் தற்போது நியூசிலாந்து அணிக்காக விளையாடிட்டு இருக்காரு. தற்போது இந்திய அணியுடன் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகள்ல விளையாட நியூசிலாந்து அணி இங்கு வந்திருக்காங்க. இந்த அணியில முக்கியமான வீரராக இடம்பெற்றிருப்பவர் தான் ஆதித்யா அசோக். இவர் தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். 4 வயதுல நியூசிலாந்து நாட்டிற்கு சென்ற இவர் அந்த நாட்டு குடிமகனாக மாறிட்டாரு. இந்த நிலையில ஆதித்யா அசோக் கையில போட்டு இருக்கும் டாட்டூ தான் தற்போது மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ரஜினி சாருடைய படையப்பா படத்துல இடம்பெற்ற என் வழி தனி வழி அப்படின்ற பஞ்ச் வசனத்தை அவர் தன்னுடைய கையில டாட்டூவாக போட்டிருக்காரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்றது குறித்து அவர் ஓபனாகவே பேசியிருக்காரு. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் இந்தியா வந்த போது அவருடைய தாத்தாவுடன் பேசி கொண்டிருந்தாராம். அப்போது டிவில படையப்பா படம் பார்த்திருக்காரு. அந்த படம் இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துல வர என் வழி தன் வழி அப்படின்ற வசனம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்துள்ளதால இந்த டாட்டூவை அவருடைய கையில போட்டிருக்காரு. ஸோ அது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டாரை அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதையும் அந்த இன்டர்வியூல தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த டாட்டூவையும் அவரையுமே சோசியல் மீடியாக்கள்ல தலைவர் ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.